உங்கள எப்பவுமே எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்லயும் நீங்க பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிச்சுவேஷன் நம்பர் 1 எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது. இப்படி எல்லாத்துக்கும் எஸ் சொன்னா நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நம்மள எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையவே கிடையாது. நம்ம ரொம்ப அவைலபிளா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டோம்னா, இந்த மக்கள் வந்து உங்களோட அவைலபிலிட்டியே வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட நீட்ஸ், உங்களோட பிரியாரிட்டிஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. உங்களை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணனும்னா உங்களோட ஓன் டைம் அண்ட் கமிட்மெண்ட்ஸை நீங்க எவ்வளவு வேல்யூ பண்றீங்கன்னு காட்டணும். நம்பர் 2, இமீடியட்டா ரிப்ளை பண்றது என்னமோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இது ஆப்போசிட் பர்சனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க நீங்க இமீடியட்டா ரிப்ளை பண்றதை பார்த்து. பட் போக போக பீப்புள் மைட் ஸ்டார்ட் திங்கிங் தட் இவங்க எப்பவுமே அவைலபிளா ஃப்ரீயா தான் இருப்பாங்க, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் சைக்காலஜி படி பார்த்தா இட் கேன் லீட் டு லெஸ் ரெஸ்பெக்ட். எப்போ இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அண்ட் when to give it some time அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் 3, நீங்க யாருன்னு டிஃபைன் பண்றதே உங்களோட பவுண்டரிஸ் தான். உங்களுக்குன்னு நீங்க பவுண்டரிஸ் எதுவுமே செட் பண்ணலனா people may feel like எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம், எவ்வளவு ஒர்க் வேணாலும் கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த டைம்க்கு மேல நான் அன்அவைலபிள், இந்த ஒர்க்கெல்லாம் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் வரும்.